Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி அண்ணா. அண்ட் ஃபைனலி இன்றைக்கி நம்மளோட லாஸ்ட் லெக்சர் நியூக்ளியஸோட லாஸ்ட் லெக்சர் நம்பர் 10 நியூக்ளியர் ஃபிஷன். ஓகே, ஸோ இது லாஸ்ட் லெக்சர் ஃபார் திஸ் சாப்டர் மட்டும் இல்லாமல் உங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் எடுக்கிற லாஸ்ட் வீடியோ இது தான். ஓகே, இதுக்கப்புறமா உங்கள் 12th என்கிட்டேருந்து எந்த வீடியோஸும் வராது. ஸோ வெற்றிகரமாக ஒரு ஜேர்னியை முடிக்க போகிறேன். நான் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பித்தனோ அது ஃபைனலாக நடக்க போகுது. மொத்தம் 13 மாதம் இது வரைக்கும் 380+ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். 36 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன். அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தாக்கா 21,900 ஹவர்ஸ் பார்த்துருக்கீங்க, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 7,300 மூவிஸ். ஓகே, ஒரு 3 hour மூவியை வந்து 7,300 வாட்டி என்னோடய சேனலை பார்த்த மாதிரி. நான் பர்சனலாக எவ்வளோ ஹவர்ஸ் வீடியோ போட்டிருப்பேன்னா ஒரு யூடியூப்லேயே நான் ஒரு 500 படம் கிட்ட ரிலீஸ் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஜேர்னியும் ஃபைனலாக முடியுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உடனே நான் இன்னொரு வீடியோவும் போடுவேன். ஓகே, அதுவும் நான் ப்ரீமியர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நம்ம பேசுவோம். ஓகே, உங்களோட எக்ஸாம் பற்றி கொஞ்சம் பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை பற்றி பேசுவோம். ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம பேசலாம், சரியா? ஸோ வித் திஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் பாய். நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து டியூஷன்ஸ் போக முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டென்ட்லாம் குவாலிட்டியாக கொடுத்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை இருந்துச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை இருக்கும், சில தப்புகள்லாம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. என்னோடய சைட்லேயும் கொஞ்சம் என்னால் கற்றுக்க முடிஞ்சுச்சு, நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணிங்க. நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. 12 மாதத்தில் 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் தான் பாசிபிள் ஆச்சு. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லெசனை விட்டுருக்க முடிச்சிடலாம். லெசனை முடிச்சுட்டு we will talk about it. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் யாராச்சும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி லெக்சரோட நோட்ஸை நான் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி மோஸ்ட்டாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை தாண்டி நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் வரைக்கும் நேற்று பார்த்தோம். நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, ஹெவி நியூக்ளியஸ் 2 சின்ன நியூக்ளியஸாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, அப்படி பிரியும் போது என்ன ஆகுது, பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனாக்கா அதிகமான எனர்ஜி வெளியே வந்துடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக மாறிடுச்சு. பட் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து அப்படி கிடையாது. நியூக்ளியர் ஃபியூஷனில் லைட்டர் நியூக்ளியஸ் எல்லாம் அந்த கிராஃப் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் இந்த பக்கம் இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், நம்மளோட அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஸோ இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்த்தோம் நம்ம கரெக்டாக. அதில் அயனுக்கு தான் ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் இருந்துச்சு. இந்த இடத்துல ஹைட்ரோஜனுக்கு இருக்கும், இந்த இடத்துல வந்து யுரேனியமுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கிராஃப் தெரியும். ஸோ இந்த கிராஃபில் இந்த பார்ட் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த பார்ட்டுக்கு வரப்போகிறோம். லைட்டரான நியூக்ளியஸ்க்கெல்லாம் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் தெரியும், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வந்திருப்போம். சன்னில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுனால சன்லேருந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது, சரியா? அண்ட் அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம், என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் 2 or more லைட்டர் நியூக்ளியஸ், 2 தான் இல்லை, 2க்கு மேலே கூட இருக்கலாம். ஃபிஷன்லான நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இங்கே அப்படி இல்லை. 2 or more நியூக்ளியஸ் வந்து லைட்டாக இருக்க நியூக்ளியஸ் எல்லாம் என்ன ஆகும், ஹெவி நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஹெவி நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். அது கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் அப்போ நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் சன்லேருந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ். ஓகே, பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது என்ன ஒரு ரெண்டு லட்டை வந்து ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பெரிய லட்டாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். கரெக்டாக 2 நியூக்ளியஸை வந்து ஒன்றா சேர்க்குறதுங்கிறது இஸ் கோயிங் டு பி அ டஃப் ஜாப். ஓகே, ஸோ இது என்ன நடக்குது, எப்படி இது மாறுதுன்னு பார்ப்போம், சரியா? ஸோ நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகே, 2 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும், ஹை அட்ராக்டிவ் பவர் இருக்கும். நம்ம பார்த்தோம், ஒரு கிளாஸ் ரூம் அளவுக்கு ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதில் ஒரு பின் அளவுக்கு தான் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு டென்ஸான ஒரு பார்ட்டிகல் தான் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச லைட்டஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம்.
அண்ட் இன்ஃபேக்ட் அதில் தான் நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் மோஸ்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். லைட்டஸ்ட் எலிமெண்ட் யாருன்னு பார்த்தா யார்? ஹைட்ரோஜன். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 2 ஹைட்ரோஜன் ஆட்டமை ஃப்யூஸ் பண்ண போகிறோம். 2 ஹைட்ரோஜன் ஆட்டமை என்ன பண்ண போகிறோம், கொலைட் பண்ண போகிறோம், ஒன்றா சேர்க்க போகிறோம். ஃப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோஜனாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்து 2 ஆக்சுவலாக சொன்னோம்னா ப்ரோட்டியம்லேருந்து நம்ம டியூட்டேரியமுக்கு மாற போகிறோம். ஓகே, டியூட்டேரியம் மாற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் மாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 2 ப்ரோட்டியம் நம்ம சேர்க்கும்போது ஒரு டியூட்டேரியம் கிடைக்கும். கூடவே ஓகே என்ன கம்மியாக இருக்குது, ஒரு இந்த இடத்துல அட்டாமிக் நம்பர் ஒன்று கம்மியாக இருக்குது, அதாவது ஒரு ப்ரோட்டான் கம்மியாக இருக்குது, அதாவது ப்ளஸ் E ஒன்று கம்மியாக இருக்குது. ஓகே, இதை என்ன சொல்லும், ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா 2 ஹைட்ரோஜன் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, நமக்கு ஒரு 2 ப்ரோட்டியம் சேர்ந்து ஒரு டியூட்டேரியம் க்ரியேட் பண்ணுச்சு. பட் மாஸ் கன்சர்வ் ஆன அளவுக்கு நமக்கு சார்ஜ் கன்சர்வ் ஆகலை. என்ன பாக்கி இருக்குன்னா ஒரு +1 சார்ஜ் பாக்கி இருக்குது. கரெக்டாக, அந்த +1 சார்ஜ் என்னவா மாறும், இட் வில் பிகம் அ ப்ரோட்டியம். ஞாபகம் இருக்கா? பொசிட்ரான் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி கொடுத்ததுனால பொசிட்ரான்னா என்னது, அது ஒரு மாஸ்லெஸ் பார்ட்டிக்கல், அதுக்கு சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஷெல்லில் இன்னொரு ஷெல்லில் குதிக்கும் போது நமக்கு ஃபோட்டான்ஸ் கொடுக்குது, அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறப்போ ஒரு நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ப்ரோட்டான் கன்வெர்ட் ஆகிறப்ப நமக்கு பொசிட்ரான் வந்து கிடைக்கும். பொசிட்ரான் வந்துச்சுன்னா கூடவே வந்து என்ன சொன்னேன், நியூக்ளியான் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன். நியூக்ளியான் வரும் அண்ட் கொஞ்சம் எனர்ஜி வரும். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரியா, இதுதான் ஆக்சுவலாக நடக்க போகுது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் 2 ஹைட்ரோஜன் கம்பைன் ஆனாக்க இப்படி நடக்க போகுது. ஓகே, இப்போ இந்த டீட்டெயிலாக படிப்போம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 2 நியூக்ளியஸை நீங்கள் ஒன்றா சேர்க்குறது எப்படி, அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஜஸ்ட் என்ன 2 பாலை ஒன்றா போட்டு நசுக்கிற மாதிரி பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ் கிட்ட என்ன இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குமா? கரெக்டாக, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த இதுவும் வந்து என்னது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இதுவும் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் எப்படி உங்களால் சேர்க்க முடியும், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் தம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ நியூக்ளியர் வித் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு தெரிஞ்சது ஹைட்ரோஜன் தான். அப்போ அந்த 2 ஹைட்ரோஜன் நம்ம ஒன்றா சேர்க்குறப்பையும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன ஆகும்னா அது வந்து ரிப்பல் ஆகும். ஓகே, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்துக்கலாம். ஒரு நியூக்ளியஸை வந்து நெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே லெட் அஸ் ஃபிக்ஸ் திஸ் நியூக்ளியஸ் ஹியர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், தூரத்துலேருந்து ஒரு ஹைட்ரோஜனை கொண்டு வரும். வரைய மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியஸை வரைஞ்சிட்டு, ஓகே இங்கேருந்து ஒரு நியூக்ளியஸை நம்ம தூரத்துலேருந்து கொண்டு வரும். ஓகே, கொண்டு வந்து ஏன் வரைய மாட்டேங்குது தெரியல. ஓகே, ஸோ கிட்ட தூரத்துலேருந்து கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுப்போம். எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் கூட எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை தாண்டி நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்து என்ன பண்ணுவீங்க, இதை கிட்ட கொண்டு வந்து விட்டுருவீங்க. ஓகே, எவ்வளோ கிட்டனாக்கா we have to bring one nucleus from far away to the other, okay, by doing some external work. Okay, on bringing close enough nuclear force will begin to act. இதுதான் நமக்கு மெயின். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னொரு ஃபோர்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். நியூக்ளியஸில் வெறும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கா? டெஃபினட்டாக இல்லை. நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்குது, நியூக்ளியர் ஃபோர்ஸும் இருக்குது. ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரொம்ப 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 அட்ராக்டிவ் சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ். பட் என்ன லிமிட்டேஷன், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்லணும்னாக்கா, இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து காப்பி அடிக்கணுன்றான். இவன் வந்து உங்கள்கிட்ட வந்து காப்பி அடிக்கணும், நீ என்ன பண்ண, ஒன்றும் பண்ண வேணாம், லைட்டாக உன் கையில் இருக்க பிட்டை லைட்டாக டேபிள் மேலே ஓரமாக வச்சிரு போதும் அப்படிங்கிறான். கரெக்டாக, நீ இப்படி வச்சிரு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுவான், டைம் கிடைக்கிறப்ப அவன் டப்புக்குன்னு லபக்குன்னு எடுத்துருவான். கரெக்டாக, பட் ஆனால் அந்த பிட்டை அவன் எடுத்து அந்த டேபிள் மேலே அந்த சைடில் வைக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக, ஆனால் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இவன் பிடிங்கி எழுதிடுவான். கரெக்டாக, ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு வேலை கம்மியாகிடுச்சு. அதே தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை இனிஷியலாக உங்களால் ஓவர் கம் பண்ண முடியல. ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை தாண்டி ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்கள் நியூக்ளியஸ் கிட்ட கொண்டு வந்து விட்டுறீங்க. ஸோ அப்படி விட்டால் என்ன ஆகும், இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அது பார்த்துக்கும். அதுக்கப்புறமா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து யார் இருந்தாலும் என்ன பண்ணும், அது அப்படியே வந்து உள்வாங்கிக்க ட்ரை பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை மீறி நீங்கள் வந்து நியூக்ளியஸை கிட்ட கொண்டு வந்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த நியூக்ளியஸை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கும். பேசிக்கலாக இதான் நடக்க போகுது. we have to bring one nucleus from far away distance to the other by doing external work.
On bringing close enough, the nuclear force will begin to act, after which the nuclear force is much attractive in nature. கரெக்டாக அந்த அட்ராக்டிவ் நேச்சர் இருக்குன்னா என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை மீறி இந்த நியூக்ளியஸும் அந்த நியூக்ளியஸும் கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்து தானே இந்த நியூக்ளியஸ் கிட்ட கொண்டு வரும். அது என்ன எனர்ஜியாக இருக்கும்? ஆப்வியஸாக அது எந்த எனர்ஜியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸாக கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ வி கிவ் கைனெட்டிக் எனர்ஜி டு த நியூக்ளியாய். ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தா ஹீட் வரும்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க, KE = ½ KT. இந்த கேன்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் கொடுக்குற கைனெட்டிக் எனர்ஜியில் என்ன கன்வெர்ட் ஆகுது, டெம்பரேச்சராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ வி ஹாவ் த நியூக்ளியை டு ஸ்டடி. ஓகே, ஸோ ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டமை நீங்கள் வந்து மினிமம் 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து வாங்கிக்கும். அதாவது ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டமும் இன்னொரு ஹைட்ரோஜன் ஆட்டமும் நீங்கள் ஃபியூஸ் பண்ணணும்னா 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நீங்கள் ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் கூட போய் கம்பைன் ஆகிட்டு ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட் நம்ம கொடுக்கணும்னாக்கா அவ்வளோ ஹீட் நமக்கு தேவைப்படும். அப்போ எவ்வளோ ஹீட் வந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் ஈக்குவேஷனில் போட்டு பார்ப்போம் எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்னு, எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ 400 = ½ × K × T இல்லை போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா டெம்பரேச்சரோட வேல்யூ 3 × 10⁹ கெல்வின். ஓகே, இந்த டெம்பரேச்சர் உங்களால் எர்த்தில் கொண்டு வர முடியுமா? டெஃபினெட்லி நாட். எர்த்தில் வந்து 1500 1600 கெல்வின் கொண்டு போயிட்டாலே எல்லாமே மெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோ வந்து ஹெவி டெம்பரேச்சர் 3000 4000 வல்கனோஸும் பிரேக் ஆகிற டெம்பரேச்சரை பார்த்தோம்னா மிஞ்சி போனால் ஒரு 5000 6000 கெல்வின் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒர்ஸ்ட் கேஸில் பார்த்தோம்னா ஒரு 10,000 கெல்வினுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு எர்த்தில் சான்ஸ் கிடையாது. ஓகே, வல்கனோஸில் ஓகே எர்த்தோட கோர் எடுத்தால் எது வேணால் எடுத்தாலும் சரி 10,000 கெல்வினை தாண்டி போகாது. இங்கே எவ்வளோ கெல்வின் தேவைப்படுது? 3 × 10⁹ கெல்வின். ஸோ ஜஸ்ட் இமேஜின் இவ்வளோ ஹீட்டை நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. கரெக்டாக? ஸோ இவ்வளோ ஹீட் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 400 மெகா எலக்ட்ரான் கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி கிடச்சா தான் 2 ஹைட்ரோஜன் ஆட்டமையும் உங்களால் சேர்க்க முடியும். ஹைட்ரோஜன் ஆட்டம்க்கே இந்த கதினா அப்போ நீங்கள் மீதி ஆட்டம்ஸ் தான் நினச்சி பாருங்கள், அந்த ஆட்டம்ஸை ஃபியூஸ் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த டெம்பரேச்சரும் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்தால் நமக்கு வந்து அந்த 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளானெட்டுக்கு போயிட்டீங்க. அந்த பிளானெட்டில் வந்து என்ன இவ்வளோ டெம்பரேச்சர் உங்களால் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சன். ஓகே, ஸோ இந்த சன்னில் வந்து நீங்கள் இவ்வளோ டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, 3 × 10⁹ கெல்வின் கொண்டு வந்துட்டீங்க. சன்னில் என்ன ஆகிடுச்சு, கேஸஸ் இருக்குது. ஓகே, forget about the கம்போசிஷன் பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ சன்னில் வந்து கேஸஸ் இருக்குது. கேஸஸ் என்னது, ஹைட்ரோஜன் கேஸஸ் நிறைய இருக்குது. ஹைட்ரோஜன் கேஸ்னால் H2 கேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்போது இந்த ஹைட்ரோஜன் கேஸஸ்னால் H2 ஃபார்ம்லேயே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்காது. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இந்த H2 எல்லாம் என்ன ஆகும், பிரிய ஆரம்பிச்சிடும். H2 கேஸஸ்னால் H and H பிரிய ஆரம்பிச்சிடும், தனித்தனி ஆட்டம்ஸாக பிரிய ஆரம்பிச்சிடும். அட் சச் ஹை டெம்பரேச்சர் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் பிரேக்ஸ் இன்டு ஆட்டம்ஸ். ஓகே, அதுக்கப்புறமும் இன்னமும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆட்டம்ஸ் எல்லாம் யார் இருக்கா? ஆட்டம்ஸ் எல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வருமா வராதா? அயனைசேஷன் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ தட் ஆட்டம் ஆல்சோ கெட்ஸ் கம்ப்ளீட்லி அயோனைஸ்ட். ஸோ இப்போ இந்த ஆட்டமில் மீதி இருக்கிறது யார்? வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த வெறும் நியூக்ளியஸ் சுற்றி என்ன பண்ணும், எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது வேறு, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது வேறு. ஓகே, ஸோ இந்த வெறும் நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் வந்து என்ன இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு பிக்டோரிக் இந்த ஃபார்ம் என்ன சொல்லுவோம், ஆக்சுவலி இந்த ஃபார்மை வந்து நம்ம பிளாஸ்மா ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். சாலிடு, லிக்விடு, கேஸ்ன்னு பார்க்கணும்ல, கேஸுக்கு அடுத்து வர ஸ்டேட்டு பிளாஸ்மா ஸ்டேட். ஓகே, அதில் என்ன ஆகும்னாக்கா சாலிட் மாதிரியும் இருக்காது, லிக்விட் மாதிரியும் இருக்காது, கேஸ் மாதிரியும் இருக்காது, அது ஒரு வித்தியாசமான ஸ்டேட். ஓகே, ஸோ என்ன ஆகும், பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு போய்டும். இப்போ என்ன ஆகுது, என்னோடய ஒரு நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. என்னாச்சு இன்றைக்கி பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது, லாஸ்ட்டு நாளில் இப்படி தான் ஆகணுமா? ஸோ இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் இன்னொரு நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இது பிரிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. புரிஞ்சா? எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்குது, எனர்ஜி இருக்குது. இவ்வளோ எனர்ஜி இருக்கனால என்ன பண்ணிக்கலாம், உங்களால் கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்க முடியும். ஸோ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, அப்படியே ஸ்லோவாக இவங்ககிட்ட மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இது ரெண்டும்
அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வர அளவுக்கு ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது ரெண்டும் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை வச்சுட்டு ஒரே நியூக்ளியஸாக மாறிடுது. ஒரே நியூக்ளியஸாக மாறிட்டு மீதி இருக்க எலக்ட்ரான்ஸாக இது சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ இப்படி தான் வந்து 2 ஆட்டம் வந்து ஒன்றா மாறுது. இந்த நியூக்ளியஸும் இந்த நியூக்ளியஸும் இப்படி தான் ஃபியூஸ் ஆகி ஒன்றா மாறுது. ஸோ ஜஸ்ட்டு ஃபியூஷன் அப்படின்னாக்கா ரெண்டுத்தை அப்படியே போட்டு அமைக்கிடலான்ட்டு இல்லை. ஓகே, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலும் தெரியும். ஃபியூஷன்னா த ப்ராசஸ் ஆஃப் மெல்ட்டிங் அண்ட் கம்பைனிங், அதான் ஃபியூஷன் சொல்லுவோம். வெல்டிங்லலாம் பார்ப்போம்ல, ஃபியூஸ் பண்ணி தான் வெல்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஒரு மெட்டலை உருக்கி அதை வந்து இன்னொரு மெட்டலில் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒரு ஆட்டமை நம்ம லிட்ரலாக உருக்குறோம். ஒரு ஆட்டமை வந்து லிட்ரலாக அதை மெல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆட்டம் கூட வந்து சேர்க்குறது தான் ஃபியூஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நமக்கு தெரியுது, பார்த்தாலே எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு தெரியுது. எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளியே வருது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபியூஷன் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. அதுவே அதோக்கு தேவையான ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வரைக்கும் சன்னுக்கு யாராச்சும் நான் பவர் கொடுத்துட்டே இருக்காங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிட்டுருக்கு, ஃபியூஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஃபினாமினால சன் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபியூஸ் ஆகிருக்கும். ஒரே ஒரு ஃபினாமினால, அது பிக் பேங்காக இருக்கலாம், நிறைய தனித்தனி தியரிஸ் இருக்குது. அந்த ஏதோ ஒரு தியரினால் ஒரே ஒரு வாட்டி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் சன் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. இது கண்டினியூஸாக ஃபியூஸ் ஆகும்ன்ட்டு சொல்ல முடியாது. ஒரு பாயிண்டில் போய்ட்டு இது வந்து டெட் ஆகிடும். ஓகே, இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டார்ன்ட்டு ஒரு சின்ன டாபிக் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, என்சிஆர்டியில் இருக்குது. நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபியூஷன் ஒன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து அடுத்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவையில்லை, அதுக்கிட்ட எனார்மஸ் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஆல்ரெடி இருக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸை உங்கள் எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு ஞாபகம் இருக்கா? எப்படி அந்த கிராஃபில் இப்படி வரும்ல. ஸோ என்ன சொன்னேன், இங்கே 2 ஹைட்ரோஜன் இருக்குது, அந்த 2 ஹைட்ரோஜனை நீங்கள் கம்பைன் பண்ணி ஹீலியமாக மாற்றிடுறீங்க. 2 ஹைட்ரோஜனை கம்பைன் பண்ணி ஹீலியமாக மாற்றுறீங்க. ஹைட்ரோஜனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1.02 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னா, ஹீலியமுக்கு பார்த்தோம்னா 7 இருக்கும், 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? ஸோ பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது என்ன அர்த்தம், இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்டேபிள் ஸ்டேட்னு அர்த்தம். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எர்த்தில் இதோட ப்ராப்பரான அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் இது தான் நடக்குது. ஃபியூஷன் ப்ராசஸில் இப்போ நான் பேசின எல்லாமே தான் நடக்குது. ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எர்த்தில் வந்து எதுவும் இதோட யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் அப்ளிகேஷன் டெஃபினட்டாக இருக்குது. ஹைட்ரோஜன் பாம் மோர் டேஞ்சரஸாக இல்லை நியூக்ளியர் பாமா அப்படின்னா, ஹைட்ரோஜன் பாம் தான் மோர் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ ஏன்றது சொல்கிறேன். ஹைட்ரோஜன் பாம்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இதை யூஸ் பண்ணலாம். ஹைட்ரோஜன் பாம்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் திங் யூஸ் பண்ணி நம்ம இதை வெடிக்க வச்சோம்னா அவ்வளோதான். இந்த விஷயத்தை ஹைட்ரோஜன் பாம்பு மட்டும் எங்கேயாச்சும் வெடிச்சிச்சுனாக்கா, ஓகே, ஒரு வேளை அந்த பாம்பில் அவங்க கேல்குலேட் பண்ணதை விட தப்பாக ஏதாச்சும் ஒரு கேல்குலேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இட் கேன் ஈஸிலி என்டையர் கண்ட்ரியை கூட இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து இந்த ஹைட்ரோஜன் பாம்பு இருக்கும். ஓகே, ஸோ இதை ஹைட்ரோஜன் பாம்பை வெடிக்க வைக்கணும்னா கண்டிப்பாக என்ன சொன்னேன், இப்போ இந்த ஹைட்ரோஜனுக்குள்ளே நிறைய ஹைட்ரோஜன் கேஸஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபியூஸ் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஹைட்ரோஜன் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை சொன்னேன், எனர்ஜி தேவைன்னு சொன்னேன்னா, டெஃபினெட்லி எனர்ஜி தேவை சொன்னால் எவ்வளோ எனர்ஜி, 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இந்த 400 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எப்போ கிடைக்கும், ஹீட் இருந்தால் தானே கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், எர்த்தில் அவ்வளோ ஹீட் பாசிபிளே இல்லைன்னு சொன்னேன்னா, அப்போ எப்படி எர்த்தில் இந்த ஹைட்ரோஜன் பாம்பு வெடிக்க வைக்க முடியும்? ஒரு வழி இருக்குது. ஹைட்ரோஜன் பாம்பு என்ன பண்ணுவோம், வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அட்டாமிக் பாம்பு வெடிக்க வைப்பாங்க. ஸோ அட்டாமிக் பாம்பை வெடிக்க வச்சோம்னா அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகும். அந்த அட்டாமிக் பாம்பு வெடிச்சிச்சுன்னா ஹைட்ரோஜன் பாம்பு இனிஷியேட் ஆகிடும். ஹைட்ரோஜன் பாம்பு இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே குரோனாலஜி தான். ஸோ யூஸ்ட் இன் ஹைட்ரோஜன் பாம்பு. ஸோ சார்ட் ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் பாம்பு, we need to explode an atom bomb to produce initial kinetic energy required for a fusion. ஓகே, இதெல்லாம் பார்த்து கற்றுக்காதீங்க, இதை சும்மா காதில் மட்டும் கேட்டுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹைட்ரோஜன் பாம்பில் அப்ளிகேஷன். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதோட யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் எர்த்தில் நடக்கலை. ஓகே, ஸோ மேபி ஃப்யூச்சரில் இதை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் ஜென்ரல் எங்கே இருக்கும்னா ஸ்டார்ஸை தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணும், ஸ்டார்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலி சன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், 90% வந்து அந்த ஹைட்ரோஜன் இருக்கும் அண்ட் ஹீலியம் ஒரு 10% இருக்கும். அண்ட் சில எலிமெண்ட் அண்ட் சில
ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஓகே, ஸ்டில் ரிசர்ச்சர்ஸ் ஓடிட்டுருக்கு. எப்படி வந்து இவ்வளோ ஹீட் இருக்கும்போது, இவ்வளோ ஹைட்ரோஜன், இவ்வளோ ஹீட் இருக்கும்போது அதில் எப்படி ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இன்னமும் கொஞ்சம் கொஷன் மார்க்காக தான் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்டில் நமக்கு இப்போதைக்கு இதை பற்றி கவலை இல்லை. நம்ம இதை பார்ப்போம். 90% ஹைட்ரோஜன் அண்ட் ஒன்லி 10% வந்து அதர் எலிமெண்ட் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சன்னில் வந்து ஃப்யூஷன் நடக்குமா இல்லை வந்து ஃபிஷன் நடக்குமா? யோசிச்சு சொல்லுங்கள். சன்னில் 90% யார் இருக்கா? ஹைட்ரோஜன் தான் இருக்குது. 10% அதர் எலிமெண்ட் இருக்குது. ஃபிஷன் நடக்கணும்னா யார் வேணும்? ஹெவி ஆட்டம் வேணும். ஃப்யூஷன் நடக்கணும்னா லைட்டர் ஆட்டம் வேணும். இந்த இடத்துல சன்னில் யார் அதிகமாக இருக்கா? ஆப்வியஸாக ஹைட்ரோஜன். அப்போ சன்னில் என்ன நடக்கும்? ஃபிஷனா ஃப்யூஷனா? ஃப்யூஷன் தான் நடக்கும். 2 ஹைட்ரோஜனும் கம்பைன் ஆகிட்டு புதுசாக ஒரு மாலிகூல் க்ரியேட் பண்ணும். அது என்னது? ஹீலியம். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ரியாக்ஷனும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் ஃபிஷன் heavy element must be present. Okay, so sun gives tremendous amount of energy by burning hydrogen to helium. அதனால தான் நமக்கு வந்து ஹைட்ரோஜன்லேருந்து ஹீலியமை மாற்றுறதுனால தான் நமக்கு சன்லேருந்து கிடைக்கிற ஹீட் கிடைக்குது. ஓகே, ஜஸ்ட் இமேஜின், சன் எங்கேயும் இருக்குது, நம்ம எங்கேயும் இருக்கும். அங்கே எரியிற ஹைட்ரோஜனால் உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகுது அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஃபிஷனில். ஓகே, த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் சன், இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாபிக் பாருங்கள். த ஆவரேஜ் temperature of sun core is said to be 1.5 into 10 power 7 Kelvin. Okay, which is not sufficient for fusion of hydrogen. நான் என்ன சொன்னேன்? fusion of hydrogen நடக்கணும்னா 10 power 8ல் இருக்கணும்னு சொன்னேன். 10 power 8 10 power 9ல் இருக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக? ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ எப்படி சன்னில் ஃபிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா யோசிச்சுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கேஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் உங்களோட நார்மல் ஃபிசிக்ஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. ஓகே, குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நம்மளோட இந்த லாக்கு பேர் என்ன? மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் லா. இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஃப்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இங்கே இருக்குது, நம்மளோட கைனடிக் எனர்ஜி இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ கேஸஸ் எடுத்தோம்னா எல்லா கேஸஸும் ஒரே மாதிரி கைனடிக் எனர்ஜியில் இருக்காது. ஓகே, சில கேஸஸ் வந்து இந்த கைனடிக் எனர்ஜி இருக்கும், சில கேஸஸ் வந்து இந்த கைனடிக் எனர்ஜியில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம சொல்கிற அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து இந்த கேஸஸ் தான் காமிக்குது. ஆனால் சில கேஸஸ்க்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர், அதாவது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியோட அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10% பார்ட்டிகல் வந்து நமக்கு தேவையான வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஆனால் ஆவரேஜாக மேக்ஸிமம் பார்ட்டிகல் வந்து இந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. நமக்கு வந்து ஃப்யூஷன் நடக்கிறதுக்கு ஒரு இனிஷியேஷன் தான் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் த பார்ட்டிகல் ஷுட் மூவ் லைக் தட். ஃபிஷன் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு பார்ட்டிகல் இருந்தாலும் போதும். சரியா? அந்த விஷயத்தை காம்பன்சேட் பண்ணிடும். இந்த ஒரு 10 பார்ட்டிகல் இருந்தாலும் இந்த 10 பார்ட்டிகல் கிட்ட இவ்வளோ எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி இஸ் இனஃப் ஃபார் க்ரியேட்டிங் திஸ் ஃபிஷன். ஓகே, ஸோ அதனால தான் சன்னில் வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து எனர்ஜி கிடச்சிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கிளியர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் திங். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் இன் சன்னுக்கு ஒரு பேசிக் ஈக்குவேஷன் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்தோம்னா புரிஞ்சு. ஓகே, இது உங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கவனிங்க. நியூக்ளியர் ஃபிஷன் இன் சன் இல்லை ஸ்டார் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக 3 விஷயம் நடக்கும். ஹைட்ரோஜன் எப்படி ஹீலியமாக மாறுதுங்கிறது தான் மேட்டர். ஓகே, ஸோ ஜென்ரலாக 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பாருங்கள், இப்போ 2 ஹைட்ரோஜன் இருக்குது, மாலிகூல்ஸ் வந்து சன்னில் இருக்கும். ஓகே, இது ஹைட்ரோஜன் மாலிகூல் சொல்கிறத ப்ரோட்டியம்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 ப்ரோட்டியம் மாலிகூல் சேர்ந்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஒரு டியூட்டேரியம் வந்து ஃபார்ம் பண்ணும். டியூட்டேரியம் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன வரும்னு சொன்னேன், இது வந்து பேலன்ஸ் சைடில் ஒன்று கூட. ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு பொசிட்ரான் ஒன்று கிடைக்கும், அது கூடவே ஒரு நியூக்ளியானும் கிடைக்கும். நியூக்ளியான் எதுக்கு வருது? நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்னுக்காக நியூக்ளியான் வரும். இதை பார்த்தா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து 0.42 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் தான் சும்மா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஓகே, ஸோ 2 ப்ரோட்டியம் சேர்த்து இனிஷியலாக ஜஸ்ட் ஒரு டியூட்டேரியமும் ஒரு பொசிட்ரானும் கொடுக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பொசிட்ரான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துடுச்சு. ஓகே, பொசிட்ரான் என்ன பண்ணோன்னா எலக்ட்ரான்ஸை தேடிட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சாக்கா ஹாப்பியாக இருக்கும். இப்போ என்ன, அது ஃபுல்லாக பிளாஸ்மா ஸ்டேட்டில் தானே இருக்குது. எலக்ட்ரான்ஸ்லாம் நியூக்ளியர் அட்ராக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த பொசிட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடச்சிடும். ஒரு பொசிட்ரானுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடச்சா இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும்? காணாமல் போயிடும். இந்த ப்ராசஸ் என்ன சொல்லணும்னா மேட்டர் அனிலியேஷன் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்கடா, எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? நியூட்ரல் ஆகிடும். கரெக்டாக? இதுக்கும் ஒரு மாஸ் கிடையாது, இதுக்கும் ஒரு மாஸும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? ரெண்டுமே கம்பைன் ஆகிடும். கம்பைன் ஆகிட்டு ஒரு டிஸப்பியர் ஆகிடும். இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம்? மேட்டர் அனிலியேஷன் சொல்லுவோம். ஸோ இது டிஸப்பியர் ஆச்சுனாக்கா, மாஸ் டிஸப்பியர் ஆனால் என்ன சொன்னேன், ரேடியேஷன் எமிட் ஆகும் சொன்னால், மாஸ் டிஸப்பியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனர்ஜியோட ஃபார்மில் தான் வெளியே வரும். அந்த எனர்ஜி தான் வந்தது என்னது? 2 காமா மாலிகூல்ஸாக வெளியே வந்துடும். ஓகே, 2 காமா மாலிகூல்ஸாக வெளியே வரும். இன் ஆர்டர் டு பேலன்ஸ்
மொமெண்டம். அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜியும் கிடைக்கும். மாஸ் டிஸப்பியர் ஆச்சா எனர்ஜியும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த எனர்ஜி 1.02 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருந்துச்சா 2 புரோட்டியம் மாலிகுல் சேர்ந்து ஒரு டியூட்டேரியம் கொடுத்துச்சு. ஓகே, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு பொசிட்ரானும் நியூக்ளியானும் கிடச்சிது. ஓகே, ஸோ கூடவே இவ்வளோ எனர்ஜி கிடச்சிது. இந்த பொசிட்ரான் எலக்ட்ரான்ஸை தேடிட்டு இருக்கோம். அதுக்கு எனார்மஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்துட்டு நமக்கு காமா ரேடியேஷன்ஸை கொடுக்குது. ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த ரேடியேஷன் தான் நம்மக்கிட்ட கூட ஒன்று கூட வந்துட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போ இதை விட்ருங்க. இது கூட வந்து இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னாக்கா, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு டியூட்டேரியம் இருக்கா. இந்த டியூட்டேரியம் வந்து என்ன பண்ணுவோம், இன்னொரு ஹைட்ரோஜன் கூட கம்பைன் ஆகும். ஓகே, எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த டியூட்டேரியம் வந்து ஒரு ஹைட்ரோஜன் கூட கம்பைன் ஆகிடுச்சா என்ன ஆகும், 3He2 ஹீலியம் மாலிகுலாக மாறிடுது. பாருங்கள், அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகுது, ஹீலியம் மாலிகுலாக மாறிடுது. ஹீலியம், ஆனால் அதோட அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் மாஸ் நம்பர் பார்த்தோம்னா 3 ஆகிடுது. ஓகே, இது வந்து ஸ்டேபிள் ஹீலியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஹீலியம் மாலிகுல் க்ரியேட் பண்ணுது. அது கூடவே வந்து நமக்கு விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காமா ரேடியேஷன் வரும். ஹீட் லாஸ், வெயிட் லாஸ்லாம் இருக்கிறதுனால காமா ரேடியேஷன் வருது. கூடவே இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜியோட வேல்யூலாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓரளவுக்கு ஆவரேஜாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வேறு ஒரு ஹீலியம் மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கோம்ல, அந்த ஹீலியமும் இந்த ஹீலியமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹீலியம் கிடைக்கும். ஓகே, ப்ராப்பர் ஹீலியம் கிடைக்கும். நல்லா பாருங்கள், இந்த 2 ஹீலியம் மாலிகுல், அன்ஸ்டேபிள் ஹீலியம் மாலிகுல் சேர்ந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலியம் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ஹீலியம் மாலிகுல் வந்துச்சுன்னா இது ஒன்றும் பேலன்ஸ் ஆகலை. நல்லா பார்த்தோம்னா பேலன்ஸ் ஆகலை, கிளியராக தெரியுது. 2 புரோட்டியம் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து 4 கொடுக்கணும். ஆனால் இங்கே 2 தான் வந்திருக்கு. மேலே 2 சேர்ந்து 6 கொடுக்கணும், 4 தான் வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அகைன் 2 புரோட்டியம் மாலிகுல் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, 2 புரோட்டியம் மாலிகுல் க்ரியேட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு 12.86 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஹைட்ரோஜன் வந்து ஹீலியமாக மாறுது. ப்ளஸ் நமக்கு வேறு ஹைட்ரோஜன் மாலிகுலும் ஜென்ரேட் ஆகுது. இந்த ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த ஹீலியமும் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் நான் திருப்பி ஒரே ஸ்டெப்பாக எழுதணுன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸ்டெப் 1 என்ன பண்ணுங்கள், நெட் ரியாக்ஷன் எழுத போகிற பண்ணுங்கள். ஓகே, ஸ்டெப் 1 × 2 பண்ணிவிடுங்க, ஸ்டெப் 2 × 2 பண்ணிவிடுங்க, ஸ்டெப் 3 அப்படியே இருக்கட்டும். இது 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 ஹைட்ரோஜன் இருக்குது, × 2, அதாவது 4 புரோட்டியம் மாலிகுல்ஸ் இருக்குது. ஓகே, புரோட்டியம் மாலிகுல்ஸ் வந்து 4 இருக்குது இந்த இடத்துல. சரியா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த 4 புரோட்டியம் மாலிகுல்ஸை இங்கே எழுதிக்கிறேன். 4 × புரோட்டியம் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து இந்த இடத்துல வந்து புரோட்டியம் முடிஞ்சு மீதி இங்கே யார் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா இது இருக்குது, பொசிட்ரான் இருக்குது. பார்த்தோம்னா இந்த பொசிட்ரான் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற பொசிட்ரான் தான் இங்கே வருது. சரியா? அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பொசிட்ரானும் கேன்சல் ஆகிடுச்சா? ஓகே, அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ பொசிட்ரான் கேன்சல் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ பொசிட்ரான் ஆகிடுச்சு. Your phone's in flight mode, so I can't help you with that at the moment. ரொம்ப நன்றி. You can go now. Okay, coming back to this. So இங்கே இருக்க ஒரு பொசிட்ரானும் இங்கே இருக்க ஏன்னா ஃபார்ம் ஆன பொசிட்ரான் தான் இந்த இடத்துல திருப்பி யூஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ இதுவும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆகிறது தான் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் போயிடுச்சு. எலக்ட்ரான் இந்த இடத்துல வேறு எங்கேயாச்சும் எலக்ட்ரான் யூஸ் ஆச்சா? யூஸே ஆகலை. எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 2 × எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? அப்போ 2 எலக்ட்ரான் கேன்சல். ஓகே, அப்போ 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆகலை. அந்த 2 எலக்ட்ரான் கீழே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இந்த இடத்துல பாருங்கள், 2 × H2. ஓகே, டியூட்டியம் 2 மாலிகுல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், டியூட்டியம்ஸ் அகைன் இங்கே இருக்குது. டியூட்டேரியம் எவ்வளோ இருக்குது? இங்கேயும் 2 டைம்ஸ் ஆஃப் டியூட்டேரியம் இருக்குது. இந்த 2 டைம்ஸ் ஆஃப் டியூட்டேரியம் தான் இங்கேயும் இருக்குது. கரெக்டாக? அப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரோஜன் ஒன்று இருக்கா? ஹைட்ரோஜன் ஆக்சுவலாக 2 × ஹைட்ரோஜன் இருக்குது. 2 × ஹைட்ரோஜன் வேறு எங்கேயா 2 × ஹைட்ரோஜன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா இது பாருங்கள், இங்கே 2 × ஹைட்ரோஜன், இங்கே இருக்க 2 × ஹைட்ரோஜன் கூட கேன்சல் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது? எதுவுமே கொடுக்காது. ஆனால் இங்கே இருக்கிறது கூட கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல 2 டைம்ஸ் ஆஃப் அது இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நான் ப்ராசஸ் திருப்பி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு வேறு எதுவுமே மீறலை. 4 ஹைட்ரோஜனோ 2 எலக்ட்ரான் மட்டும்தான் மீதி இருக்குது. ஓகே, நான் திருப்பி எப்படி இந்த நெட் ரியாக்ஷன் கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன். See here, இந்த இடத்துல என்ன இருக்குது? புரோட்டியம் மாலிகுல்ஸ் 2 இருக்குது. ஆக்சுவலாக × 2 பண்ணால் 4 புரோட்டியம் மாலிகுல்ஸ் இருக்குது. கரெக்டாக? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு எங்கேயாச்சும் புரோட்டியம் மாலிகுல்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? எங்கேயுமே புரோட்டியம் மாலிகுல்ஸே தெரியல. கரெக்டாக? இந்த இடத்துல மட்டும் 2 புரோட்டியம் மாலிகுல்ஸ் இருக்குது.
ஓகே, இந்த இடத்துல 2 புரோட்டியம் மாலிகூல்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நம்ம வேறு புரோட்டியம் மாலிகூல் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இதை வந்து எதுவுமே கேன்சல் பண்ணல. ஸோ இந்த இடத்துல 4 புரோட்டியம் மாலிகூல் அப்படி இங்கே எழுதிக்கலாம். 4 புரோட்டியம் மாலிகூல்ஸ் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு என்ன இருக்குது? இது முடிஞ்சு இது பார்க்குறோம், பொசிட்ரான் பார்க்குறோம். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பொசிட்ரான். இந்த பொசிட்ரானு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து திருப்பி வராது. வேறு எங்கேயுமே பொசிட்ரானே கிடையாது. ஓகே, அடுத்து எலக்ட்ரான் பார்க்குறோம். எலக்ட்ரான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலக்ட்ரான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எங்கேயாச்சும் எலக்ட்ரான்ஸோட யூஸ் இருக்கா? எங்கேயுமே எலக்ட்ரான்ஸோட யூஸ் இல்லை. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்கே யூஸ் பண்ணிங்க? 2 டைம்ஸ் எலக்ட்ரான் யூஸ் பண்ணிங்க. அப்போ அந்த 2 எலக்ட்ரான் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா டியூட்டேரியம் இருக்குது. டியூட்டேரியம் இந்த இடத்துல 2 டைம்ஸ் டியூட்டேரியம் யூஸ் ஆகிருக்கு. அந்த டியூட்டேரியம் தான் இங்கேயும் யூஸ் ஆகிருக்கு, இன்ட்டு 2 டைம்ஸ். ஸோ இதுவும் கேன்சல். டியூட்டேரியமோ பேலன்ஸ் இல்லை. ஓகே, அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 டைம்ஸ் புரோட்டியம் இருக்குது. 2 புரோட்டியம் மாலிகூல் இங்கே யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் எதுவும் பேலன்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 டைம்ஸ் 3H யூஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ எதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இது மட்டும்தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி கம்பேர் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து பார்த்தா ஹீலியம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஹீலியம் எங்கேயுமே யூஸ் ஆகலை. இங்கே மட்டும்தான் ஒரு ஹீலியம் யூஸ் ஆச்சு. ஸோ இந்த 4 இன்ட்டு ஹீலியம் இங்கே போட்டுக்கலாம். ஹீலியமை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, எதையும் கேன்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா காமாவெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். வேறு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம். வெறும் நியூக்ளியான் மட்டும் பாக்கி இருந்துச்சு. காமா எத்தனை பாக்கி இருக்குது? இந்த இடத்துல 2 காமா இருக்குது. 2 காமானா 2 2s are 4 காமா மாலிகூல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 2 இன்ட்டு ஒரு காமா மாலிகூல், அதாவது 2. ஸோ 4 + 2 6 காமா மாலிகூல்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2 நியூக்ளியானும் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதில் இருக்க எல்லா எனர்ஜியும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா 27.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதுதான் நெட் ரியாக்ஷன் ஃபார் ஸ்டார். ஓகே, எனி ஸ்டார், சன்னாகவும் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஸ்டாராக இருக்கட்டும், இங்கே அதில் வந்து இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ எது வந்து மோர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்? நியூக்ளியர் ஃபிஷனா இல்லை நியூக்ளியர் ஃபியூஷனா? ஓகே, இது ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு படித்த வரைக்கும் யுரேனியம் பேரை கேட்டு பயந்துருப்பீங்க நிறைய பேர். ஓகே, யுரேனியம் தான் பயங்கரமாக எனர்ஜி கொடுப்போம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த ஹைட்ரோஜன் பாம்பு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் ஃபியூவல். ஓகே, யூனிட் மாஸான ஒரு ஏஎம்யூ ஃபியூவல் எடுத்தனாக்கா யார் நிறைய எனர்ஜி கொடுப்பான்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷன் ரியாக்ஷனில் யார் ஃபியூவலை யூஸ் பண்ணோம்? யுரேனியமில். ஓகே, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபிஷனாக க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்? கால்குலேட் பண்ணியிருக்கோம். 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு யுரேனியம் மாலிகூலில் இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். கரெக்டாக? ஒரு யுரேனியமில் எவ்வளோ அட்டாமிக் மாஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யுரேனியமோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 235. ஆனால் நம்ம 236 ஃபார்மு கொண்டு போனால் தான் அது வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ 236 யுரேனியம் 236 AM 35 எடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகே, யுரேனியம் 235 எடுத்து கால்குலேட் பண்ணாலும் தப்பு இல்லை. 36 AMU தான் வந்து ஒரு யுரேனியம் நியூக்ளியஸில் வந்து இவ்வளோ மாஸ் இருக்கும். 236 AMU. அப்போ 1 AMUவில் எவ்வளோ மாஸ் இருக்கும்? 1 AMUவில் வந்து அதாவது 236 AMU சேர்ந்து உங்களுக்கு 2 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கும். ஒரு நியூக்ளியஸ் வந்து இவ்வளோ 200 எனர்ஜி கொடுக்குதுன்னா ஒரு நியூக்ளியஸை 236 AMU வந்து மாஸ் இருக்கும். அப்போ இவ்வளோ மாஸ் சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுக்குது. 1 AMU எவ்வளோ கொடுக்கும்? ஜஸ்ட் 200 / 236 பண்ணோம்னாக்கா 0.85 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும். அதாவது யுரேனியமோட 1 AMU கம்பேர் பண்ணோம்னா 1 யூனிட் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து 0.85 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்குது. இப்போ இதே ஃபியூஷனுக்கு வருவோம். ஃபியூஷனில் பார்த்தோம்னா ஃபியூஷன் ஸ்பெல்லிங் தப்பு, அதுக்கு வந்து இப்போ கமெண்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபியூஷன் பார்த்தோம்னாக்கா ஃபியூஷனில் என்ன ஆச்சு? 4 ஹைட்ரோஜன் பாண்ட் சேர்ந்தால் தான் ஒரு ஹீலியம் பாண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. கரெக்டாக? இதுதான் ஃபியூஷன். ஸோ 4 ஹைட்ரோஜன் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹீலியம் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ப்ராசஸ் வரைக்கும் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி பண்ணுறப்ப எவ்வளோ எனர்ஜி நமக்கு வந்துச்சு? ஃபைனலாக நெட் ரியாக்ஷனில் பார்க்கும்போது கால்குலேட் பண்ணுவோம். 27.6 ஆக்சுவலாக 26.7 வரும். அதை மாற்றி எழுதிக்கோங்க. 26.7 வந்து எனர்ஜி கிடைக்கும். கரெக்டாக? 26.7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்கும் 4 ஹைட்ரோஜன் ஆட்டம் சேர்ந்தா. ஓகே, 4 ஹைட்ரோஜனில் எவ்வளோ மாஸ் இருக்கும்? ஆப்வியஸாக 1 ஹைட்ரோஜனில் 1 AMU இருக்குது. அப்போ 4 ஹைட்ரோஜனில் 4 AMU சேர்ந்து உங்களுக்கு 26.7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குது. அப்போ 1 AMUவில் உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்? 26.7 / 4 பண்ணோம்னாக்கா 6.7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்குது. ஜஸ்ட் கம்பேர் யார் வந்து ஒரு யூனிட் மாஸ்க்கு அதிக எனர்ஜி கொடுக்குறா? ஆப்வியஸாக நம்மளோட ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன் வில் கிவ் யூ மோர் எனர்ஜி. ஜஸ்ட் 0.85 தான் நம்மளோட யுரேனியம் கொடுக்குது.
ஆனால் ஃபியூஷன் பாருங்கள் 6.7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம ஃபியூஷனோட தியரியை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா டோட்டலாக நம்மளுக்கு எனர்ஜியை பற்றி கவலையே இல்லை. எல்லாருமே அயன்மேன் சூட் போட்டுட்டு பறக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் எனர்ஜி கொடுக்க முடியும். ஓகே, சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் கெட்டிங் த எனர்ஜி. ஓகே, ஒரு வேளை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம்னாக்கா இட் வில் பி அ ரெவல்யூஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களில் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ டெஃபினட்டாக என்கிட்ட அவ்வளோ மூளை இல்லை, உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ நல்ல சயின்டிஸ்ட்டாக, நல்ல டாக்டராகவோ, நல்ல இன்ஜினியராகவோ, நல்ல சிட்டிசனாகவோ எல்லாருமே வரணும். ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இருக்கணுன்றதெல்லாம் சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ பாய் சொல்கிறதுக்கே மனசு வரல, எப்போ ஈஸியாக குட் பாய், டேக் கேர், ஆல் த பெஸ்ட்னு சொல்லிவிடுவேன். ஸோ ஓகே, கிளாஸ் 12 பாய், டேக் கேர், நல்லா படிங்க, எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டேன். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரியில் வந்து சாலிட் ஸ்டேட் எடுக்கலை அண்ட் பயோமாலிக்யூல்ஸ் எடுக்கலை அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கலை. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், நீங்கள் சும்மா புக்கை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாலிட் ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாமே படிச்சிருப்பீங்க, ஈஸியாக தான் இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு அதை எடுக்காமல் விட்டுட்டேன். பயோமாலிக்யூல்ஸ் எல்லாமே டெலீட்டட் போர்ஷன் தான், ஒரு 2-3 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களால் படிக்க முடியும். ஸோ அதை பற்றி எனக்கு கவலைப்பட தேவையில்லை. 3மே ரொம்ப சிம்பிளான லெசன் தான். இதுவே நீங்கள் என்னோடய ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு எடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து செல்ஃப் ஸ்டடியில் பிலீவ் பண்ணுற ஆள். ஸோ வந்து உங்களுக்கு இதை பற்றினா அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ எவ்வளவும் முடிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்காக. மற்றபடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு எக்ஸாம்ன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ டேக் கேர், பாய்.